ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐராவதீஸ்வரர் கோயில் பற்றி தான். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்லேருந்து நம்பியூர் போகிற வழியில் தொரவலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம், அதுக்கு பக்கத்தில் அபிஷேகபுரம், அங்கே தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திரருடைய வாகனம் வந்து ஐராவதம். அதோடைய சாபம் நீங்கிறதுக்காக அது வந்து அங்கே சிவனை வந்து அங்கே பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணதுனால அந்த ஊருக்கு வந்து அபிஷேகபுரம்னு பேர். ஐராவதம் வந்து அபிஷேகம் பண்ணதுனால சிவனுக்கு வந்து ஐராவதீஸ்வரர்னு பேர். இது வந்து ஒரு சுக்கிரஸ்தலம். சுக்கிர தோஷத்தில் இருக்கவங்க வந்து இந்த கோயிலை வந்து வழிபட்டு அந்த தோஷம் வந்து நிவர்த்தியாகும். அதே மாதிரி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் ஏதாவது தோஷம் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த கோயிலை வந்து வழிபாடு செஞ்சு அப்படின்னா அந்த தோஷம் வந்து நமக்கு நிவர்த்தி ஆகுங்க. சிவன் பெருமாள் ரெண்டுமே வந்து ஒரே கோயில் வளாகத்துக்குள்ளே இருக்கிறது இன்னொரு சிறப்புங்க. பெரும்பாலான சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் தான் வந்து அம்பாள் சன்னதி வந்து இருக்கும். இங்கே வந்து வலதுபுறத்தில் அம்பாள் சன்னதி வந்து இருக்கிறது வந்து இன்னொரு சிறப்புங்க. அம்பாளுடைய பேர் வந்து அபிஷேகவல்லி தாயார். பெருமாளுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகராஜ பெருமாள். இந்த கோயில் வந்து பார்க்குறக்கே வந்து அவ்வளோ அம்சமாக இருக்குதுங்க. இப்போ வெளியே வந்து ஒரு பெரிய நந்தி இருக்குது. அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னாலே சிவனுடைய தரிசனம் வந்து முழுமையாக நமக்கு வந்து கிடைக்கும். எத்தனை கோயிலில் இந்த மாதிரி சிறப்பு இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்புறம் வந்து வெளியில் உள்ள என்ட்ராருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனுடைய சிலைகள் இருக்குது. அப்புறம் நாயன்மார்களுடைய சிலை வந்து லைனாக இருக்குது. வலதுபுறம் வந்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதி. அம்பாள் சன்னதியில் இன்னொரு சிறப்பு என்னென்னா வராகியுடைய சிலை வந்து சைடில் வந்து வச்சுருக்காங்க. அம்மன் கோயில் சுற்றி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அம்மன் சிலைகள் வந்து இருக்குது. இந்த கோயில் வந்து ஒரு பரிகார ஸ்தலம் தாங்க. பொருளாதாரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இல்லை பின்னடைவு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது இந்த கோயிலை வந்து அவங்க சொல்கிற பரிகாரத்தை நம்ம செய்யும்போது அது கண்டிப்பாக வந்து சரியாகுங்க. இங்கே பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி தனித்த விநாயகர் ஒன்று இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர், சிவனுக்கு அப்படியே பின்னாடி வந்து லிங்கோத்பவருடைய சிலை. இங்கே வந்து முருகருக்கு வந்து தனி சன்னதி வந்து இருக்குது. வள்ளி தெய்வானியோட இந்த சிலைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. துர்க்கையுடைய சிலை, அதுக்கு பக்கத்தில் எப்படி எல்லா சிவன் கோயிலையும் வந்து சண்டிகேஸ்வரர் இருப்பாரோ அதே மாதிரி இங்கேயும் சண்டிகேஸ்வரருக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி வந்து பிரம்மனுடைய சிலை வந்து இருக்குங்க. சனி பகவானும் சுக்கிர பகவானும் தனித்த சிலையாகவே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் நவகிரகம் சுற்றி வர எல்லா சாமிகளும் இருக்குது. இந்த பக்கம் பைரவர் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து பெருமாள் கோயிலில் முன்னாடியே வந்து ஆஞ்சநேயர் அவ்வளோ அம்சமாக இருக்கிறாரு. கருடாழ்வாருக்கு ஆப்போசிட்டில் வந்து பெருமாள் அவ்வளோ அழகாக ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சியளிக்கிறார். கல்வெட்டு பார்த்திங்கன்னா சில இடத்துல மட்டும்தான் இருக்குது. எனக்கு தென்பட்ட இடத்துல இருக்கிறத நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்து பிளான் பண்ணி போகலைங்க. அதனால் இதோட கோயிலுடைய நல்ல வரலாறுலாம் டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியல. இது எதுக்காக போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக போய் இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் வந்து கோயிலை பற்றின டீட்டெயில்டான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.